சார் இப்போது இந்தியா நம்ம சென்னையிலே எடுத்துங்களேன், யாரோ ஒருத்தங்க வந்து ஏலியனை பார்த்துட்டாங்க. இப்போ சாயந்தரம் டீக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா பறக்கும் தட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ சரி, இப்போ உடனே எப்படி வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறது? இல்லை ஃபோட்டோ எடுக்கணுமா, இல்லை எப்படி உங்களை தொடர்பு? இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், நான் ஒருத்தன் தான் யூடியூப் சேனலில் வந்து இந்த ஏலியன்ஸ் இதை பற்றி பேசும்போது என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். புரியுதா? ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, மற்ற எந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களும் கொடுக்கறது இல்லை. அவங்க வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு அளந்து விடுவாங்களா, அதெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க சார். ஆமாம், அதனால தான் நான் என்ன பண்ணுறது, கொடுத்தோன்னே இவங்க எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புகிற ஒன்று தான் சொல்லுவேன், நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு அது தேவையில்லை. எல்லோரும் ஃபோன் வச்சுருக்குங்களே, ஃபோட்டோ எடுங்க இல்லாட்டி வீடியோ எடுங்க. ஜெமினியில் போட்டு ஏஐயில் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, என்னது ஜெமினி ஏஐயில் பறக்கும் தட்டு மாதிரி எடுத்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, அதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அதை நீங்கள் ஏலியனை பார்க்குறது இதை கண்டுபிடிக்க மாட்டீங்களா? இப்போ நீங்களே வந்து நேற்று ஈவினிங் 8 மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நான் ஒரு பறக்கும் தட்டை பார்த்தேன், நான் ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புகிறேன்னு அனுப்பினீங்கன்னா, நான் முதல்ல ஒரிஜினல் ஃபோட்டோவை அனுப்புங்கன்னுவேன். ஒரிஜினல் ஃபோட்டோவில் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இதுதான் சார், இது நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. புத்திசாலித்தனம் நடக்கிற ஹிஸ்ட்ரி. பாண்டிச்சேரியில் நிறைய பேர் பறக்கும் தட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். பாண்டிச்சேரியில் அவங்க இருக்கிற நிலைமைக்கு எதை வேணால் அவங்க பார்க்கலாம். ஆமாம், சரியா? ஆனால் உண்மையிலே பாண்டிச்சேரியில் ஒரு 2-3 லேடிஸ் பார்த்துருக்காங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க.